Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறது ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு vlog, cooking and gardening vlog தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நான் கார்டனிங் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட வேறு ஒரு வீடியோவில் இது கருவேப்பிலை செடி, ஃப்ளவர்ஸ் செடியாக தான் நான் வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு கருவேப்பிலை செடி, இது ஒரு ரெட் கலரில் ஒரு பிளான்ட் ட்ரீ, அப்புறமா ஆலிவரா, ஸ்னேக் பிளான்ட்டு, இது கொத்தமல்லி, அந்த கொரியண்டர் சீட்ஸ் போட்டேன், அது கொத்தமல்லி முளைச்சிருக்கு. ஸோ இங்கே நான் இங்கேயும் ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். வீட்டு என்ட்ரன்ஸில் ஃப்ளவர்ஸ் இருந்தால் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நான் ஃப்ளவர்ஸ் வைக்கலான்னு நான் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது அந்த பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் இங்கே வைக்கலான்னு. ஸோ அந்த இதுலேருந்து பிச்சு ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ரியல் பிளான்ட்ஸு கொஞ்சம் இந்த மண்ணும் கொஞ்சம் நம்ம போடணும். ஆல்ரெடி அதுக்குள்ளே மண் இருக்குது. ஸோ இந்த மண்ணும் போட்டால் கொஞ்சம் சத்து அந்த மண்ணுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மண்ணும் நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நட்டு வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் இது கொஞ்சம் நட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய வேலை செய்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு வாட்டி நம்ம நட்டு வச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மட்டும் போர் பண்ணால் போதும். ஸோ இந்த ஏரியா எனக்கு ஒரு ஃப்ளவர்ஸாக வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் அதுதான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடு வாங்கினவங்க ஆல்ரெடி இங்கே ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காகவே கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வாங்கினோன்னே நானும் அந்த ஏரியாவில் அழகாக ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ என்ட்ரன்ஸில் நுழையும் போது அந்த இடத்துல அப்படியே ஒரு ஃப்ளவர்ஸாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு ஃப்ளவர்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ என்னோடய பொண்ணுக்கு கூட, ஹாஜருக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஃப்ளவர்ஸ்னால். அவளும் இதுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தா. இங்கே பாருங்கள், இதோட ரிசல்ட் இது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் ஷூட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு இன்னும் நான் ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கலை, அங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் நான் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். குக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும், செகண்ட் டே அந்த கறி மிச்சம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஃபிஷ் கறி தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபிஷ் கறி வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அல்ப்பாக இருக்கும். பட் ஸ்டில் சின்ன வெங்காயத்தில் ஃபிஷ் கறி வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நாள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா நான் 2 நாளைக்கு நான் கறி அந்த மாதிரி நான் பிளான் போடுவேன். இப்போது நான் மீன் கறி வைக்கிறேன்னா அது 2 டேஸ்க்கு. ஸோ நான் மிக்சியில் மீன் கறிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன்னா, அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு 5-6 பல், ஒரு 7-10 பல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 10 வெங்காயம் அந்த மாதிரி போட்டிருப்பேன், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு 2 தக்காளி நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இது இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகா, அந்த ட்ரைடு சில்லி இருக்கு இல்லையா, அது நான் போட்டிருக்கேன். இந்த நீட்டை காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு காரம் நான் போட்டிருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், ஃபெனல் சீட்ஸு. அடுத்தது ஸ்கியூமின், அதாவது சீரகத்தூள், அது நான் போட்டிருக்கேன். அப்புறமா இது என்னது, பெப்பரும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும். இன்னொன்று இஞ்சி கொஞ்சோண்டு துண்டு, பூண்டு ஒரு
ஒரு 6-7 பல் பூண்டு வந்து இதுலேயும் போட்டுறேன். அப்புறமா லாஸ்ட்டாக பெப்பரும் போட்டு நம்ம அரைச்சிடணும். இது வந்து இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயம், அது வந்து ஒன்றே ஒன்று வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இந்த மிச்சம் இருக்கிற அந்த சின்ன வெங்காயம் அதையும் வந்து சேர்த்து நம்ம போட்டுக்கலான்னு ஃபிஷ்ஷை வந்து நல்லா கழுவி வச்சுட்டேன். இது வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா காலா மீன். ஸோ அதுதான் வந்து நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள், நம்ம மிளகாத்தூள், இந்த மலேசியாவோட மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும், ரொம்ப வந்து காரமாக இருக்காது. ஸோ நம்ம காரத்துக்கு ரெட் சில்லி போட்டிருக்கறதுனால கலருக்கு அதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து சீரகம், சோம்பு 1 ஸ்பூனு, அப்புறமா வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுட்டு கடுகும் போட்டு நம்ம தாளிச்சுக்கணும். ஸோ தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை வந்து நான் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து இதில் வந்து போட்டு நல்லா வதக்கிறேன். வதக்கிட்டு இந்த பூண்டு இருக்கு இல்லையா, நல்லா இடித்து அதையும் வந்து நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ வந்து சூப்பராக வந்து பூண்டு இடித்து போடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே போடுறத விட இந்த மாதிரி லேசாக ஒரு இடித்து அதுக்கப்புறமா போட்டு நம்ம வதக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் குழம்புல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் போடுறேன் மீன் கறியில், வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து நான் கத்திரிக்காய் மட்டும் எடுத்து மீன் கறியில் வந்து போட்டுறேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயில் வந்து நம்ம வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம அரைச்சி வச்ச மிச்ச மசாலா இருக்கு இல்லையா, அந்த ஃபிஷ் மசாலா, அதையும் வந்து இதில் வந்து நம்ம கொட்டிக்கிறேன். ஸோ வந்து அந்த மீன் மசாலா ஃபிஷ் கறிக்கும் சேம் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபிஷ் கறிக்காக வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் வந்து போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே வந்து புளி தண்ணி இருக்குது இல்லையா, புளி தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கணும். ஸோ புளியை வந்து நல்லா கரைச்சாச்சு. ஸோ இது ஊற்றும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் இது ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா அது ஃபில்டர் பண்ணி ஊற்றணும். ஸோ நான் ஃபில்டர் பண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து கலருக்காக நான் போடுறேன், மலேசியா ரெட் சில்லி பவுடர் வந்து போடுறேன். இல்லைனா இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டுக்கலாம் கலருக்கு. ஸோ காரம் வந்து ஆல்ரெடி அந்த ரெட் சில்லி அரைச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து நார்மலாக சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா வந்து உப்பு வந்து நம்ம போட்டுட்டு நல்லா வந்து குழம்பு வந்து ஒரு மீடியம் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டில் முளைச்ச கருவேப்பிலை செடி. ஸோ அது வந்து நான் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு அந்த கார்டனில் போய் பிச்சு எடுத்துகிட்டு வர்றோன்னா அது ஒரு வேலை இல்லையா. ஸோ அதனால் நான் கார்டன்லேருந்து பிச்சு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கருவேப்பிலை வந்து வந்திருக்கு. இந்த வாட்டி கடையிலேயே வாங்க வேணாம். ஸோ வீட்லேயே வந்து கருவேப்பிலை வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா மீன் கறியில் எல்லோரும் வந்து தாளிக்கும் போது கருவேப்பிலை போடுவாங்க. நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து கருவேப்பிலை போடுவேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து இறங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். தாளிக்கும் போது போடும்போது அது வந்து கருகிருமோ அந்த மாதிரி எனக்கு வந்து தோணும். ஸோ இந்த ஸ்டேஜில் போடும்போது அந்த குழம்பு கொதிக்கும் போது அந்த கருவேப்பிலை போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷும் வந்து தேவையான ஃபிஷ்ஷு காலா மீன் தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த காலா மீனை வந்து அந்த ஃபிஷ் வந்து அந்த குழம்புல வந்து போட்டு கொதிக்க விடணும். நல்லா வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி வந்து அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் வந்து அந்த குழம்புக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து அவ்வளோ ஒரு அது ரத்தத்தை கூட நமக்கு சுத்தப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும். அவ்வளோ கொத்தமல்லினா வந்து அவ்வளோ நல்லது. ஸோ என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அனிஷாவோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே கொத்தமல்லி தான் சொல்லுவார். எனக்கு கொத்தமல்லினா அவ்வளோ பிடிக்கும். அது குழம்புல போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்குன்னே என் மைண்டு வந்து செட் ஆயிரும். அந்த அளவுக்கு நான் கொத்தமல்லியோட ஃபேனுன்னு சொல்லலாம். கொத்தமல்லி வந்து நிறையா போடுவேன். மற்றவங்க போடுறத விட நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் கொத்தமல்லி போடுவேன். பட் என்னென்னா மலேசியாவில் கொத்தமல்லி விலை வந்து பயங்கரமாக விலையாக இருக்கும். இவ்வளோண்டு கட்டே அன்றைக்கி ஒரு 9 ரிங்கேட் அந்த மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எண்ணெயில் வந்து இந்த மாதிரி வெங்காயம் காஞ்ச மிளகாய் மட்டும் தாளிச்சிட்டு இந்த வாட்டி வந்து நான் சிகப்பு தண்டு கீரை வந்து வாங்கினேன். ஒரு வாட்டி ஒரு கீரை வாங்குவோம்.
ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம சிகப்பு தண்டுக்கீரை வாங்கலாமேன்னு சொல்லி இது சிகப்பு தண்டுக்கீரை வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா கீரைகள் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா, நம்ம சேர்த்துக்கணும். எப்போவுமே நான் ஃபிஷ் கறிக்கு வந்து கீரை வந்து காம்பினேஷனாக வைப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். மலேசியாவில் அந்த மாதிரி தான் வைப்பாங்க மோஸ்ட்லி இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து. ஸோ அதனால் நானும் வந்து ஃபிஷ் கறினாவே வந்து இந்த கீரையை வந்து பரட்டி விட்டுருவேன். ஸோ கீரைக்கும் ஃபிஷ் கறிக்கும் நல்ல காம்பினேஷனாக வந்து எனக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கத்திரிக்காய் போட்ட மீன் குழம்பு சூப்பராக வந்து கொதிக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட வந்து தண்டுக்கீரை வந்து இந்த சைடு வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ தண்டுக்கீரையும் வெந்துருச்சுன்னா இதை வந்து ஒரு கிணத்துல எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ்ஷு வந்து எப்போவுமே நான் லாஸ்ட்டாக தான் பொரிப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் சுட சுட எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபிஷ்ஷு, கோழி, சிக்கன் மட்டும் அப்போ தான் வந்து அது சூடாக அந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. நான் எல்லாரையும் சொல்லிடுவேன், கீழே வந்துடுங்க நான் ஃபிஷ்ஷு பொரிக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஸோ அப்போ ஃபிஷ் வந்து எல்லாேருக்கும் அந்த சுட சாப்பிட்றது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபிஷ்ஷு பொரிச்சிட்டோன்னே சாப்பிட உட்காந்துடலாம். ஸோ எங்களோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் கறி, கத்திரிக்காய் போட்டு இந்த சைடு வந்து மீன் வந்து பொரிஞ்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் தண்டுக்கீரை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃபிஷ் கறி ரெடி. இப்போ டேபிளில் சர்வ் பண்ண வேண்டியதான். ரைஸு, ஒயிட் ரைஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பரான, எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு எந்த கஷ்டமும் இல்லை. இன்றைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம், அடுத்த நாள் மத்தியானம், அடுத்த நாள் நைட்டு இன்ஸ்டன்ட் பரோட்டா இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கறி மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டன்ட் பரோட்டா வச்சு இந்த மீன் கறி தொட்டு நைட் டின்னரை வந்து நெக்ஸ்ட் டே முடிச்சிடுவோம். ஸோ நமக்கு 2 டேஸ்க்கு ஃபுட்டு பற்றி எந்த கவலையுமே இல்லை. ஸோ சூப்பரான வந்து ஒரு ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்